அறிவாலை எடுத்து அருங்கள், பயிர் முற்றிவிட்டது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் நாள் வருகிறது என்கிறது இன்றைய நாளின் இறைவார்த்தை. அந்த ஆண்டவரின் நாளின் போது எப்பேற்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் என்றால், இந்த உலகமானது இரண்டாக பிரிக்கப்படும். ஆண்டவரின் பார்வையில் தீயது செய்தவர்கள், தீய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், சாத்தானின் பிடியில் சிக்கிக் கொண்டு பாவ வலையில் விழுந்தவர்கள், மனம் போன போக்கிலே வாழ்ந்தவர்கள், தாறுமாறான வாழ்க்கையினால் தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டவர்கள், தங்களுக்கும் பிறருக்கும் கேடு விளைவித்தவர்கள் ஒரு பக்கமாக ஒதுக்கப்படுவார்கள். இன்னொரு பக்கம் அன்பினாலும் இரக்கத்தினாலும் மன்னிப்பினாலும் அற்புதமான வாழ்க்கையை நடத்தியவர்கள், ஆசீர்வாதமாய் வாழ்ந்தவர்கள், நன்மைகள் பல செய்தவர்கள், மக்கள் மத்தியிலே நற்புகழோடும் பெயரோடும் நன்மைகளை செய்து வாழ்ந்தவர்கள். இப்பேற்பட்டவர்களை தனது இன்னொரு பக்கத்திலும் வைத்து ஆண்டவர் நற்பேறு பெற்ற மக்களை, நல்ல ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்தவர்களை முடிவில்லா நித்திய வாழ்விற்கு அழைத்துக் கொள்வதும், தீய வாழ்க்கை வாழ்ந்து பாவத்தில் விழுந்து ஒவ்வொரு நாளும் கேட்டினாலும் சோதனைகளினாலும் தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டவர்கள் புறம்பே உள்ள இருளில் தள்ளப்படுவதாகவும் அற்புதமாய் இறைவார்த்தை நமக்கு சான்று பகர்கிறது. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் அரண் அவரே, நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். அந்த நாட்களில் மலைகள் இனியது, புதிய ரசத்தை பொழியும், குன்றுகளிலிருந்து பால் வழிந்தோடும், யூதாவின் நீரோடைகள் எல்லாம் தண்ணீர் நிரம்பி வழியும் என்று இறைவார்த்தை சான்று பகர்கிறது. அதே நிலையில் சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு நான் பழிவாங்கவே செய்வேன் என்கிறார் ஆண்டவர். குற்றவாளிகளை தண்டிக்காமல் விடமாட்டேன் என்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரின் நாளுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை தயாரிண்டும் நல்லவர்களாக வாழ வேண்டும். நன்மைகள் வெளிப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்தி சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். பாவ வாழ்க்கையை விட்டு மனம் மாற வேண்டும். இதோ இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்திலும் உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்தவும் தாய் பேறு பெற்றவர் என்று சொல்லி ஒரு பெண் கதறுகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு அவளை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்று சொல்லி தன் தாய்க்கு மிக உயரிய ஒரு இடத்தை தருகிறார். என் தாய், என் அம்மா கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றியவன், இறை சித்தத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவன், அந்த சித்தத்தின்படியே வாழ்ந்தவன். இறைவனுடைய திருவுளம் முழுமையாக வெளிப்பட்டதினால்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த அன்னை மரியாவினுடைய தயவினால் மீட்பின் பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தருகிற ராஜ்யத்தில் பங்கு பெறுகின்ற பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, இந்த மகத்துவமான உண்மையை புரிந்து கொள்வோம். அன்றாட வாழ்க்கையில் இறை வார்த்தையை நாம் மையப்படுத்தி, இறை வார்த்தை நமக்கு காட்டுகிற திசையில் பயணிக்க, அந்த வார்த்தைகளை வாழ்வாக்கக்கூடியவர்களாக வாழ வரம் வேண்டி மன்றாடுவோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய தாயாம் திரு அவை புனித 23ஆம் யோவான் அவர்களை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. திரு அவை கருணை என்கிற மருந்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டும், தண்டனையை அல்ல என்கிறார் நம்முடைய திருத்தந்தை புனித 23ஆம் யோவான் அவர்கள். 4 ஆண்டுகள் மட்டுமே அவர் திருத்தந்தையாக இருந்தார். 2ஆம் வத்திக்கான் பொது சங்கத்தை கூட்டிய பெருமை இவரையே சாரும். அன்னை மரியாவின் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். மரியாவினுடைய திருத்தலத்திற்கு ஒரு திரு பயணியாக செல்லுகின்ற வழக்கத்தை கொண்டிருந்தவர்.
முதலாம் உலகப் போரில் இராணுவத்தினுடைய சுகாதார பிரிவில் பணியாற்றிய ஒரு திருத்தந்தையாக இருக்கிறார். இராணுவத்தினுடைய ஆன்ம ஆலோசகராகவும் இவர் பதவி வகித்திருக்கின்றார். இப்பேற்பட்ட திருத்தந்தை அமைதிக்காக பெரும் பாடுபட்டவராயிருக்கிறார். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் அமைதி பெற வேண்டும், சமத்துவத்திலும் சகோதரத்துவத்திலும் ஒற்றுமையிலும் சிறந்தோங்க வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்ட ஒரு திருத்தந்தை. அதனால்தான் அவனியில் அமைதி என்கிற ஒரு சுற்றுமடலை பன்னாட்டு சமூகத்திலே ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு அவர் வெளிக்கொணர்ந்திருக்கிறார். 1963 ஆண்டு மேற்கு நாடுகளுக்கும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே பனிப்போரானது ஏற்பட்டதாம். இதனால் அணு ஆயுத போராக அது உருவாகக்கூடிய பேராபத்து இருக்கிறது என்பதை சரியாக உணர்ந்து கொண்ட திருத்தந்தை 23ஆம் யோவான் அவர்கள் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜான் எஃப் கென்னடி அவர்களையும் சோவியத் யூனியனுடைய அதிபர் குருஷோ அவர்களையும் தொடர்பு கொண்டு போர் எண்ணங்களை கைவிட்டு விடும்படியாக அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அதன் வழியாக இந்த நாடுகள் அணு ஆயுத போரை தவிர்க்கிறார்கள், அமைதி நிலவுகிறது. அன்பிற்கு பிரியமானவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், நம்முடைய முன்னாள் திருத்தந்தை, 2014 அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் ஓய்வு பெற்ற திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களும் இருவருமாக இணைந்து இதோ நம்முடைய முன்னாள் திருத்தந்தை இன்றைய நாளினுடைய புனிதராக நாம் கொண்டாடுகின்ற புனித 23ஆம் யோவானுக்கு புனிதர் பட்டம் வழங்கினார்கள். அந்த நிகழ்வில் ஏறக்குறைய 8 லட்சம் பேர் பங்கெடுத்திருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இறை ஆசீரை நாம் தொடர்ந்து பெற்றுக் கொள்ள வேண்டும். அவருடைய வல்லமையில் இணைய வேண்டும். கிறிஸ்துவின் சாட்சிகளாக நாம் ஒவ்வொருவரும் திகழ வேண்டும். இதோ இந்த நாளும் கூட அதற்கான அழைப்பை தருகிறது. நாமும் அமைதிக்காக உழைக்கின்றவர்களாக, இந்த உலகம் அமைதி பெற ஜெபிக்கின்ற அமைதியின் தூதுவர்களாக இந்த திருத்தந்தையை போல வாழ வேண்டும். ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்காக அனுதினமும் நம்மை தயாரித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நன்மைகளை நாடி தேடி செய்ய வேண்டும். இரக்கத்தோடும் அன்போடும் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கான வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமென்.